ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதாவது இந்த 2025 பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஹெல்த் கார்டு, அதாவது ஏபிஹெச்ஏ கார்டு. ஓகேவா, இந்த கார்டை வந்து இப்போ நம்ம எப்படி மொபைல்லே அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நீங்கள் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரில. ஓகேவா, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி முக்கியமான டாப்பிக்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். ஓகேவா, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோனில் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏபிஹெச்ஏ கார்டு அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ சஜஷன்லேயே வருது, கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்துடுச்சு. ஓகேவா, அந்த ஏபிஹெச்ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான், இதை வந்து கிளிக் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த போர்ட்டல் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா டேரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான். ஓகேவா, இதில் வந்து கீழே கிரியேட் ஏபிஹெச்ஏ நம்பர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், ஒரு ஆரஞ்சு கலரில். ஓகேவா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, லோட் ஆகுது. ஓகே, பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துடுச்சா. இதில் வந்து 2 வழிகளில் நம்ம வந்து நம்பர் க்ரியேட் பண்ண முடியும். ஒன்று வந்து ஆதார் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐடி ப்ரூஃப் தான். ஓகேவா, இப்போ லைசன்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்காது, அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆதாரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆதாரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அடுத்த பேஜுக்கு வந்துடுச்சு. இதில் வந்து ஃபர்ஸ்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட நீங்கள் யாருக்கு கார்டு எடுக்க போகிறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, என்ட்ரு பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ கரெக்டானு பார்த்துக்கோங்க. இப்போது கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டாக பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஆதார் ஓடிபி வேணுமா, ஃபேஸ் அத்தன்டிகேஷன் வேணுமான்னு கேட்பாங்க. நம்ம இதில் ஆதார் ஓடிபியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் கேப்சா வந்து அதாவது ரீஃப்ரெஷும் பண்ணிக்கலாம், புது கேப்சா வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்க கணக்கை வந்து கேல்குலேட் பண்ணி ஆன்சரை டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு லோட் ஆகும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் நம்பருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆதாரில் இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ ஆதார் மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அப்போ தான் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பார்த்திங்க அப்படின்னா எடுத்து நான் இப்போது என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, என்ட்ரு பண்ணியாச்சு. கீழே பார்த்திங்க அப்படின்னா அதே ஆதாரில் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேவா, ஒரு வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ இப்போ ஒரு நம்பரில் ஓடிபி வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த நம்பர் அப்படியே நம்ம இப்போ என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் என்ட்ரு பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கம்யூனிகேஷன் எல்லாமே சேமாக இருக்குது ஆதார் நம்பர் கூட. ஓகேவா, ஸோ எல்லாமே அப்படி வருது. இப்போ கண்டினியூ பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது 2வது ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 3வது ஸ்டெப்பில் இருக்கும். இந்த இடத்துல வந்து இமெயில் ஐடி கேட்பாங்க. ஓகேவா, ஸோ எல்லாருக்குமே இமெயில் ஐடி இருக்காது. ஸோ பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதனால் வேணும் அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதில் அப்டேட் எல்லாமே அந்த இமெயில் ஐடியில் வந்துடும். ஓகேவா, உங்களுக்கு இல்லை அப்படின்னா கீழே இருக்க ஸ்கிப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து 4வது ப்ளேஸில் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஏபிஹெச்ஏ கார்டோட ஒரு யூசர் நேம் கேட்பாங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா கீழே சஜஷன்லேயும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சஜஷனில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா யூனிக்காக ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் க்ரியேட் பண்ணிட்டேன். பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணிட்டு கீழே இருக்க க்ரியேட் ஏபிஹெச்ஏ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஏபிஹெச்ஏ கார்டு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆதார் கார்டு மாதிரியே இருக்கும். ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு இந்த கார்டு வந்து ஷோ ஆகும். ஓகேவா, ஸோ இந்த கார்டை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிவிசியாகவும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நார்மல் பிரிண்ட்டும் எடுக்கலாம், இல்லைனா அப்படின்னா பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான மாதிரி நம்ம லேமினேஷன் பண்ணி நம்ம வந்து மாடிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தடு. ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்டு எடுக்கணும். ஸோ உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே எடுத்துக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.